வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு வளமான குண்டலினி சக்தி என்ற தலைப்பில் சிந்திப்போம். நம்முடைய குண்டலினி சக்தியை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மறைபொருள்களை பற்றிய உண்மைகளை நம்மால் அனுபவமாக்கி கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த குண்டலினி சக்தியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஏதோ நமக்குள்ளே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதை உயிர் சக்தி அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. தீட்சை கொடுத்து ஆக்கினை, துரியம், துரியாதீதம் அப்படின்னு அடையாளம் காட்டினாங்க. அப்படிங்கிறதோடு நாம் இருந்துடக்கூடாது. அதை தாண்டி அதோடு இணைவதற்கான முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் சிந்தனை பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அதோடு இணைவதற்கான வாய்ப்பை முழுமையாக நாம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும்போது தான் நம்முடைய மனதை, நம்முடைய உடல் செல்களை, நம்முடைய உயிரை இதெல்லாம் அடுத்த நிலைக்கு தன்மாற்றம் பெறும். நாம் குண்டலினி சக்தியை கவனிப்பதன் மூலமாக நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை தாண்டி நாம் அதுவாகவே மாறுறதுனால நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதில் நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத தற்சோதனை பண்ணணும். நமக்கு இது மௌன காலங்களில் சாத்தியம். நம்முடைய குண்டலினி சக்தியை நாம் வளச்சுழலாக சுழலை விட்டு கவனிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த எனர்ஜி, இந்த ஜீவகாந்தத்தை இழந்துவிடக்கூடாது. பெருகிய ஆற்றலை இழந்துவிடக்கூடாது. பெருகிய ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தணும். நாம் முறை தவறி இந்த குண்டலினி சக்தியை, உயிராற்றலை, ஜீவகாந்தத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு சில தொய்வை கொடுக்கும். ஸோ அதனால் தான் இந்த கேரக்டரெல்லாம் மாற்றிக்கங்க நாங்கள் மகிழ்ச்சி. பேராசை மாற்றப்பட வேண்டும், நிறைமனமாக. தினத்தை மாற்றணும், சகிப்புத்தன்மையாக. இப்போ நம்முடைய கேரக்டரை நாம் மாற்றிக்கிட்டால் தான் இது குண்டலினி சக்தியை பாதுகாக்கக்கூடிய கேரக்டர். அப்படி வச்சுக்கோங்க. நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநீர், நிறை உணர்வு, மன்னிப்பு, இதெல்லாம் குண்டலினி சக்தியை பலமாக வைத்து கொள்ளும். அகெயின் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாகல்கள் வச்சு, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் குண்டலினி சக்தியை நிலை குலையச் செய்யும். இந்த அன்ஸ்டேபிள், நம்முடைய மனசு நிலையான தன்மையில் இருந்து இயங்கணும். நிலையான உயிர் இயக்கம், நிலையான மன இயக்கம், நிலையான நம்முடைய மேல்நோக்கு விசை இயக்கம் அப்படிங்கிறது எப்போதுமே நம்மக்கிட்ட அமைஞ்சிருச்சு அப்படின்னா இது நாளுக்கு நாள் இந்த மறைபொருள்களை பற்றிய விளக்கங்களை நமக்கு அறிமுகம் செய்யும். அப்படி அன்ஸ்டேபிளாகவே இருக்கும். மனசு அன்ஸ்டேபிளாக இருக்குது, நம்முடைய உடம்பு அன்ஸ்டேபிளாக இருக்குது, நம்முடைய உயிர் இயக்கம் அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா நாம் இந்த நிலையான விஷயங்களை புரிந்து கொள்வதில் காலதாமதம் ஏற்படும். அதனால தான் இந்த விலங்கினம் சார்ந்த பண்புகளில் நாம் வாழக்கூடாது. இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் விலங்கினத்தினுடைய பண்பு, அதோட கேரக்டர். இப்போ நிறைமனம்,
சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, இதுதான் மனித பண்பு. அப்போ இந்த பண்புகளில் நாம் வாழும்போது குண்டலினி சக்தி பலமாக இருக்கும். இந்த குண்டலினி சக்தியை, நம்முடைய ஜீவகாந்தத்தை நாம் எந்த அளவுக்கு வளமாக வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய நிம்மதி, அமைதி, வாழ்க்கையில் இன்ன பிற அனுபவங்கள், நம்முடைய இந்த பிறப்புக்கான அந்த நிகழ்ச்சிங்கிறதும் நமக்குள்ளே நடக்கும். நம்முடைய பிறவிக்கான நிகழ்ச்சி என்ன? நம் உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவுகளை போக்கிக் கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவதே இந்த பிறவியினுடைய நோக்கம். மனித பிறவியினுடைய நோக்கமே இதுதான். நம் உடல் செல்களில் கருமையத்தில் இருக்கக்கூடிய விலங்கினத்தன்மையை போக்கிக் கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுதல். அப்போ இந்த 6வது அறிவில் நாம் முழுமை பெறணும் அப்படிங்கும்போது இந்த குண்டலினி சக்தி, நம்முடைய ஜீவகாந்தம் வளமாக இருக்கணும், அது நலமாக இயங்கணும். அப்படி இயங்கும்போது தான் இது சாத்தியம். 6வது அறிவில் முழுமை பெறுதல். அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு நாம் மனிதனாகவும் மிருகமாகவும் மாறி மாறி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். பயிற்சியெல்லாம் செய்ய செய்ய கொஞ்சம் நிதானம் கிடைக்கும். 30% விலங்காகவும் 70% மனிதனாகவும் அப்படியே ட்ராவல் ஆகும். அது முழுசாக மாறணும். அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை கவனத்தில் சிந்தனைக்கு எடுத்துக்கணும். நம்மை ஆர்வத்தோடு பயிற்சியில் இணைத்து கொள்வது என்பது மிக முக்கியம். நம்மளை ஆர்வத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும். அந்த ஆர்வம்தான் தன்னார்வம்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த தன்னார்வம், அந்த ஆர்வம்தான் நம்மை அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தும். நமக்கு ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதா வேணா இருக்கட்டும், சாதாரணமாக ஒரு விஷயமாக வேணா இருக்கட்டும், நமக்கு ஒரு விருப்பம் இல்லை, ஒரு ஆர்வம் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நமக்கும் இடைவேளி இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் நாமளும் வேறையாக இருந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருந்தாலும் நம்மளால் சீக்கிரமாக அதில் கடை தேர முடியும். விஷயம் அவ்வளோதான். நமக்கு ஆர்வம் வேண்டும். ஆர்வத்தோடு நம்முடைய பயிற்சிகளை செய்தல் வேண்டும். அப்படி செய்யும்போது தான் இந்த வளம், குண்டலினி சக்தியினுடைய வளமான அந்த நிலை, இந்த வளமான வளத்தில் வாழுதல் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் உருவாகும். அது வரைக்கும் நாம் அதற்காக முயற்சியை செய்யணும். நம்முடைய முயற்சியை மட்டும் கைவிட்டு விடக்கூடாது. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப சிரமம். நமக்கு அந்த சிரமம் ஏதாவது இருக்கா? புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி இந்த குண்டலினி சக்தியை வளத்தோடு வச்சுக்கணுங்கிற ஏதாவது சிரமம் இருக்கா? நமக்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் மகரிஷி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதற்கு மேலாக நமக்கு காயக்கல்பம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, இவைகள் வேறு. அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை நல்லபடியாக பயன்படுத்தணும். அதே மாதிரி காயகல்ப பயிற்சியையும் நல்லபடியாக பயன்படுத்தணும். இதெல்லாம் மனம் ஒன்றி செய்யணும். ஏதோ நம்மளுடைய ஆனஸ் மசில்ஸை அசைத்தல் அப்படிங்கிறது கிடையாது காயகல்பம். அது மிங்கிள் ஆகணும். அதோடு ஒன்றி கலந்து ஜீவவித்து குழம்பா நாம் நிற்கணும். த எக்டோபிளாசம், ஓஜஸ் ஆற்றல், த பியூர் எனர்ஜி. அந்த பியூர் எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு நமக்கு இந்த காயகல்ப பயிற்சி அமைஞ்சிருக்கு. இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இப்போ மனசுக்கு 2 சயின்ஸ் இருக்குது. ஒன்று, மனசை கொண்டு போய் எங்கே வச்சாலும் மனசு அதுவாக மாறிடும். மனதை எங்கே செலுத்துகிறோமோ அங்கு காந்த ஆற்றல் குவியும். அப்போ இந்த சயின்ஸை நாம் இதுக்கு நல்ல முறையில் பயன்படுத்தணும் இல்லையா? அங்கே அஸ்வினி முத்திரை செய்யும்போது என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும்.
1 2 அஸ்வினி முத்திரை அப்படின்னு ஓடக்கூடாது. இப்படி கவனிக்கும்போது அது நாமாவோம், நாம் அதுவாவோம். இவ்வளோ பெரிய சிஸ்டம் மகரிஷி லேசாக அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற விதம், முறை, அதில் நாம் ஸ்ட்ராங்காக பயன்படுத்தணும். மகரிஷி இதை எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி, உடல் பயிற்சி அப்படி தான் டைட்டில் இருக்குது. ஆனால் இது எளிய முறை, விளைவுகளை கொண்டது அல்ல. பிரம்மாண்டமான விளைவுகள், பிரம்மாண்டமான விளைவு. நாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ விளைவு மனவளக்கலை பயிற்சியினுடைய பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. அப்போ நாம் எந்த முறையில் பயிற்சியோட கனெக்ட் ஆகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சியெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வாழ்க்கையே. நாம் தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சியில் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், அன்பாக பாருங்கள், கனிவாக பாருங்கள், அருள் பார்வையாக பாருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அது அப்படி எதுக்காக பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, ஜீவகாந்த பெருக்கம்தான். அதுதான் அந்த பயிற்சியை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஜீவகாந்த பெருகும்போது மனதை இந்த நிலையில் வச்சுக்கிட்டு அதை கவனிக்கும்போது அதே தன்மை வாய்ந்த ஆற்றல் நமக்குள்ளே பெருகும். அதுதான் சயின்ஸ். அருள் பார்வையாக பார்க்கும்போது, அந்த கனிவாக பார்க்கும்போது, அன்பாக பார்க்கும்போது அந்த அன்போடும் கனிவோடும் அருள் தன்மையோடும் கூடிய ஆற்றல் நமக்குள்ளே பெருகும். இந்த சயின்ஸ் தான். அப்போ நாம் ஏதோ அது பயிற்சிக்காக மட்டும் கண்ணாடிக்கு முன்னாடியும் தீபத்துக்கு முன்னாடியும் உக்காந்துட்டு யோசிச்சிருக்கக்கூடாது. மற்றவங்களை சமுதாயத்தில் மற்றவங்களோடு பழகும்போதும் நாம் அன்பாக பழகணும், கனிவாக பேசணும், நம்முடைய பார்வை அருள் பார்வையாக இருக்கணும். அப்படி வாழ்கிறதுக்கு தான் உங்களுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். இது ஏதோ அங்கே மட்டும்னு யோசிக்கக்கூடாது. அது மற்ற இடங்கள்லையும் அதை நிரவி வாழ வேண்டும். அருள் தன்மையோடு நிரவி வாழுதல். நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய செயல், இது எல்லாத்துலேயும் அருள் தன்மை இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த ஜீவகாந்தம், இந்த குண்டலினி சக்தி வளமாக காக்கப்படும். சயின்ஸ் இது. அப்போ அது வளமாக நாம் பாதுகாக்கணும்னா இந்த விஷயங்கள் தேவை. மற்ற நேரங்களில் நாம் எப்படி வேணால் இருப்போம். ஆனால் தவம் பண்ணும்போது மட்டும் அப்படியே தெய்வீகமாக மாறிடுவோமா? வராது. ஒரு தவத்துக்கும் இன்னொரு தவத்துக்கும் இடையில் நாம் நம்மளுடைய மனசை, உடம்பை, சிந்தனைகளை எப்படி வச்சுருக்கிறோமோ அதுதான் அந்த தவத்தினுடைய குவாலிட்டி. நமக்கு இங்கே சாயந்தரம் தவம் நல்லா வரணுமா, அப்போ காலையிலேருந்து நாம் வாழ்கிற வாழ்வியல் முறைங்கிறது நல்லபடியாக இருந்ததுன்னா சாயந்தர தவம் நல்லாயிருக்கும். இங்கே கசமுசான்னு வாழ்ந்துட்டு உணர்ச்சி வயப்பட்டு கோபம், கவலை இது எல்லாத்தையும் போட்டு இங்கே குழப்பி வச்சுட்டு அங்கே போய் தவத்தில் உட்காந்து தவம் நல்லா வந்துடுமா? வராது இல்லையா? சயின்ஸு தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் வாழும் முறையை பொறுத்து நமக்குள் வளமாகும் அந்த ஆற்றல், அதை நாம் விருப்பத்தோடு இந்த நிகழ்ச்சிகளில் நம்மளை இணைச்சிக்கணும். பயிற்சியை செய்யும்போது நம்முடைய விருப்பங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ சும்மா மெக்கானிக்கலாக இதை பண்ணக்கூடாது, மெக்கானிக்கலாக இதை செய்யக்கூடாது, அனுபவிக்கணும். உடல் பயிற்சி செய்யறதுக்கும் உடல் பயிற்சியாக வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உடல் பயிற்சியாக வாழணும். காயக்கல்ப பயிற்சி செய்கிறதுக்கும் காயக்கல்ப பயிற்சியாக வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காயக்கல்ப பயிற்சியாக வாழணும். அதே மாதிரி தற்சோதனை பயிற்சி செய்கிறதுக்கும் தற்சோதனை பயிற்சியாக வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தற்சோதனை பயிற்சியாக வாழணும். விஷயம் இங்கே தான் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு நாம் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த குண்டலினி சக்தி நமக்கு பல அனுபவங்களை கொடுக்கும். இந்த
ஆற்றல் இல்லை அப்படின்னா நம்மளால் மற்ற விஷயங்களோட தொடர்பு கொள்ளவே முடியாது. ஏன்னா இடை பொருள் இது. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோர்க்கும் உணர்த்தலாம். அந்த மெய்மா ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. காந்தந்தான். இந்த காந்தத்தை நம்மளால் ஏமாத்திட முடியுமா? அந்த பக்கம் ஒரு மாதிரி வாழ்ந்து இந்த பக்கம் ஒரு மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா இதை யாராவது ஏமாற்ற முடியுமா? அது எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது இல்லாத இடமும் கிடையாது, அது இல்லாத பொருளும் கிடையாது. அதுவே தான் எல்லாமுமாக தன்மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்படின்னா நாம் எண்ணம் சொல் செயலை பயன்படுத்தும்போது நல்ல முறையில் பயன்படுத்தணும். அப்படி நல்ல முறையில் பயன்படுத்தினோம்னா அது நமக்குள் வளமாக இயங்கும். அது வளமாக இயங்கிறத தான் நாம் பேரின்பம்னு அனுபவிக்கும். இன்பம் துன்பம் இது இரண்டும் இல்லாத நிலை தான் பேரின்பம். நம்ம இந்த இன்ப துன்பத்துக்குள்ளே சிக்கிக்கக்கூடாது. இது இன்பமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கமும் ட்ராவல் பண்ணக்கூடாது. இது துன்பமாக இருக்குன்ட்டு இதையும் நாம் ட்ராவல் பண்ணக்கூடாது. இன்ப துன்பம் இல்லாத நிலை, அது நடுநிலைக்கு வந்துடணும். பேரின்பத்தை அனுபவமாக்கி கொள்ளுதல், இந்த பேரின்ப நிலையில் வாழணும். அப்படி வாழ்கிறதுக்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் ஃபாலோ பண்ணணும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றின் வழியாக துன்ப விளைவை ஏற்படுத்தாமல் வாழும். நம்முடைய குண்டலினி சக்தி நமக்குள் வளமாக இருக்கும். நம்முடைய ஜீவகாந்தம் நிறைவாக இருக்கும். அது எப்போதும் வளச்சுழலாகவே சுற்றும். இல்லை நாம் இந்த பக்கம் கீழே இறங்கிடுறோம், உணர்ச்சி வசப்படுறோம், கவலைப்படுறோம், சினம் வருது, பேராசை, கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் இதெல்லாம் இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ட்ரை ஆகும், அளவில் குறைஞ்சிரும். நம்மளுடைய உடம்பு, உயிர், மனசு இதெல்லாம் மறுபடியும் அன்ஸ்டேபிளாகவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு நிலப்பரப்பில் பூகம்பம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே யாராவது மக்கள் வசிக்க முடியுமா? வாழ முடியுமா? ஒன்றும் நம்ம இடத்த காலி பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ ஒரு நிதானம்னு ஒன்று தேவை இல்லையா? எப்பயாவது பூகம்பம் வந்தால் பரவாயில்ல, நிலநடுக்கம் வந்தால் பரவாயில்ல. ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? எப்படி வாழ்கிறது அந்த இடத்துல? அது மாதிரி தான் நம்முடைய உடம்பு நாம் நிதானமாக வச்சுக்கணும். இந்த வைப்ரேட்டில் இருக்கக்கூடாது. நம்முடைய உடம்பு, மனசு, உயிர் இதெல்லாம் வைப்ரேட் ஆகக்கூடாது. அமைதியாக நிதானமாக இயங்கணும். அப்போ அதை நிதானமாக அமைதியாக வச்சுக்கக்கூடிய அந்த பண்பை நாம் ஏற்றுக்கணும். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, இந்த பண்பை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது ஸ்டேபிள் ஆகிடும். உடம்பு ஸ்டேபிளாக இயங்கும், மனசு ஸ்டேபிளாக இயங்கும், நம்முடைய உயிர் ஸ்டேபிளாக இயங்கும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து இயங்கும். அப்படி இல்லாட்டி பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேறையாக இருக்கும். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். மகரிஷி இதிலேருந்து 2 விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க. பதமடைந்தோம், அப்போ பதமடையாத வரைக்கும் ஒன்றாக முடியாது. இப்போ பதமடையணும் இல்லையா? எப்படி பதப்படுதல்? அதுக்கு தான் தற்சோதனை பயிற்சி. தற்சோதனை பண்ணி நம்மளை நாம் மாற்றிக்கணும். தேவையில்லாததையெல்லாம் நம்முடைய கருமையத்தில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணக்கூடாது. தேவையில்லாதெல்லாம் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி பதிவு பண்ணி வச்சோம் அப்படின்னா
கருமையத்தினுடைய தன்மை கெட்டு போயிடும். கருமையத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் உயிர் இயங்கும். கருமையத்தினுடைய தன்மைக்கு தக்க மாதிரி தான் காந்தம் இயங்கும். கருமையத்தினுடைய தன்மைக்கு தக்கவாறு தான் உடல் செல்கள் இயங்கும். அப்போ தேவையில்லாதெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணுறது நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். நல்ல விஷயங்களை ஏற்கனவே அது ஏகப்பட்ட தேவையில்லாதது இருக்குது. சஞ்சீத கர்மம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னவெல்லாம் பண்ணுமோ எல்லாம் அங்கே இருக்குது. மறுபடியும் நம்மளுடைய பிராதாத்த கர்மத்தையும் நம்ம கொண்டு போய் தேவையில்லாத எல்லாம் கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய வெளிப்பாடு கொண்டு போய் உள்ளே வச்சது சும்மாவாக இருக்கும். அது மறுபடியும் ஃப்ளாஷ் ஆகும். மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல் இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருத்தல், பிரதிபலித்தல் அப்படிங்கிற அந்த காந்தத்தினுடைய சயின்ஸ் இருக்குது இல்லையா, இது விடுபட்டு போகாதே. எதை கொண்டு போய் உள்ளுக்குள்ளே கருமையத்தில் வச்சாலும் சரி, எதை கொண்டு போய் வான்காந்தத்தில் வச்சாலும் சரி, அது மோதும், சிதறும், ஊடுருவும், இரண்டுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கும், பிரதிபலிக்கும். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ இதை எல்லாத்தையும் இதுதான் மறைபொருளுடைய இயக்கம். இதை நாம் கண்ணு, காது, இது புலன் வழியால் பார்க்க முடியாது. ஆனால் மனதால் இதைகளை உணர முடியும். அதுக்கு தான் மகரிஷி பதமடைதல்ங்கிற விஷயத்தை கொடுக்குறாங்க. பதமடைந்தோம், பதமடைந்தால் மட்டும்தான் ஒன்றாக முடியும். அப்படி ஒன்றானால் மட்டும்தான் பரமானந்தம். இப்போ முதல்ல பதமடைதல், நம்முடைய மனசை பதப்படுத்தணும், நம்முடைய உடம்பை பதப்படுத்தணும், நம்முடைய உயிரை பதப்படுத்த வேண்டும். இந்த மூணுத்தையுமே பதப்படுத்தும். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், மூன்று உடலையுமே நாம் பதப்படுத்த வேண்டும். அதை பதப்படுத்தினாதான் ஒன்றாக முடியும். வேற எங்கேயோலாம் கிடையாது, இங்கேயே தான் இருக்கான். இரண்டு அணுக்களுக்கு இடையேயும் அணுவுக்கு மத்தியிலேயும் இருப்பது அந்த சுத்த ஆற்றல், சுத்த வெளி. சுத்த வெளி தான். இப்போ நம்ம தவம் பண்ணும்போதும் நாம் ஏதோ ஆகினை இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் நினைவை செலுத்தி அதை தொட்டு காமிச்ச இடம், அங்கேயே போய் என்ன பண்ணக்கூடாது, கவனிச்சிட்டு இருக்கக்கூடாது, உள்ளே போகணும். ஒரிஜினலான இடம் எங்கே இருக்குது? பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டினுடைய மைய பகுதியில் போய் அந்த சுத்த ஆற்றலோட சுத்த வெளியோடு நம்மளை இணைச்சிக்கிட்டு தவம் பண்ணணும். இதுதான் ஆக்கினை தவம். இங்கே வெளியில் அழுத்துறத, சுற்றுறது, அனலாக சுற்றுறது, ஒளியாக தெரியறத, இதை கவனிச்சுக்கிட்டு இப்படியே இருந்தால் எப்போ தான் உள்ளே போய் அவனோட போய் கனெக்ட் ஆகிறது. ஆக நமக்கு தொட்டு காமிச்ச இடம் இது. தொட்டு காமிச்ச இடத்துலையே நாம் தேங்கிடக்கூடாது, உள்ளே போகணும். டெத்தாக எந்த ஒரு மையமாக இருந்தாலும் சரி, மூலாதாரமாக இருந்தாலும் சரி, சுவாதிஷ்டானமாக இருந்தாலும் சரி, மணிப்பூரகமாக இருந்தாலும் சரி, அநாகதமாக இருந்தாலும் சரி, விசுக்தியாக இருந்தாலும் சரி, ஆக்கினையாக இருந்தாலும் சரி, துரியமாக இருந்தாலும் சரி, அது அதனுடைய மையம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மையத்தில் இருக்கிறது சுத்தவெளி. அந்த பொருளோடு இணைஞ்சு அந்தந்த மையங்களில் பண்ணணும். இதனுடைய விளைவு வேறு. நீங்கள் வெளியில் கவனித்து பண்ணும்போது அதனுடைய விளைவு வேறு. உள்ளுக்குள்ளே கவனித்து பண்ணும்போது தான் அந்த ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். அது வரைக்கும் நாம் கவனிக்கிறோம். நம்மளுடைய மனசை உயிர் மேலே ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறோம். இது நமக்கு தானாக உணர்வு. இதெல்லாம் மௌனத்தில் நமக்கு கிடைக்கும். நாம் ஏதோ மேலேயே தவம் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகலாம். அந்த உள்முக பயணம், ஆழ்ந்து தவம் செய்யறதுங்கிறது இதுதான். அந்த ஆழ்ந்து நாம் உள்ளே போய் அங்கே தவம் பண்ணி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, புறத்தில் என்ன சத்தம் வந்தாலும் சரி நாமளாக நின்று தவம் பண்ணுவோம். இங்கே நடக்கிற எந்த ஒரு சத்தமுமே அங்கே கேட்காது. அப்போ இங்கே நடக்கிற சத்தமெல்லாம் இங்கே கேட்குதுன்னா நாம் எங்கே இருக்கோம்? இங்கே தான் இருக்கோன்னு அர்த்தம். அங்கே இல்லை, அவனோடு அவனாக உள்ளுக்குள்ளே போய் தவம் பண்ணல, வெளியிலேயே இருக்கும். அதனால தான் இங்கே இருக்கிற எல்லா சத்தமும் கேட்குது. அப்போ தாண்டணும்.
இதையெல்லாம் அதுதான் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், அது நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவின் முழுமை அதுவே முக்தி, அதுவே முக்தி. வேற எல்லாம் கிடையவே கிடையாது. இவ்வளோதான், சிம்பிளாக மகரிஷி அதை நிறைவு பண்ணிட்டாங்க. அது நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவின் முழுமை அதுவே முக்தி. அப்போ அந்த நிலைக்கு நாம் நம்மளை நகர்த்திக்கணும். அது மௌன காலத்தில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஆனால் அந்த முறையில் இருக்கணும். மௌனத்தில் அந்த முறையில் இருந்து இந்த சிஸ்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு மறைபொருள்களை பற்றிய அனுபவங்கள் நாளுக்கு நாள் பெருகும், நாளுக்கு நாள் பெருகும். நம்ம மற்ற நிலைகளில் வாழும்போதும் அந்த நம்முடைய தன்மையை விட்டு கொடுத்துடக்கூடாது. தன்மையை விட்டுட்டோன்னா அவனை விட்டுட்டோன்னு அர்த்தம். அவ்வளோதான். தன்மையாக வாழணும்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த தன்மை தான் அவன், வேற எல்லாம் கிடையாது. அந்த தன்மையாக இருந்து தன்மையாக வாழணும். தன்மையை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துடக்கூடாது. தன்மையை விட்டுட்டோன்னா இங்கே உள்ளேயும் அவனோட போய் கனெக்ட் ஆக முடியாது, அங்கே சுத்த வெளியில் போயும் அவனோட கனெக்ட் ஆக முடியாது. தன்மை தான், எல்லாமே தன்மை தான். தன்மையாக வாழுதல், தன்மையாக பேசுறது, தன்மையாக நடந்துக்கிறது, தன்மையாக இருந்து எண்ணுதல், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறது தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் பிறப்பெனும் பேதமை நீங்கி திறப்பெனும் செம்பொருளை அறிமுகம் செய்யும் இருக்கு. என்ன சொன்ன ஆள் சாதாரண ஆள் கிடையாது இல்லையா, வள்ளுவ பெருமான். இப்போ பிறப்பெனும் பேதமை நீங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மயக்கங்கள் மாறணும், குழப்பங்கள் மாறணும். இந்த நிதானமான மனம், உயிர் இயக்கம், மன இயக்கம், உடல் இயக்கம் அமையும். அப்படி அமைஞ்சதுன்னா செம்பொருள் ஆறாவது அறிவில் நாம் முழுமை பெற்றுவிட முடியும். இப்போ அதற்கான முயற்சியில் நம்மை நாம் இணைத்து கொண்டுள்ளோம். இதற்கு உற்ற துணையாக மகரிஷி மனவளக்கலை பயிற்சியை கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.